அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமூக அறிவியல் அலகு 2 வேளாண்மை. அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, 3 பதில்கள் கொடுத்துருக்காங்க. எது சரியான பதிலோ அதுக்கு வட்டமிட்டு இங்கே எழுதணும். 1. டேஷ் என்பது உணவு உற்பத்திக்காக தாவரங்களை வளர்ப்பதாகும். நீர்ப்பாசனம், வேளாண்மை, அகழ்வாராய்ச்சி. எது அப்படின்னா வேளாண்மை. 2. டேஷ் என்பவர் உணவு அல்லது மூலப்பொருட்களுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்க்கிறார். மருத்துவர், ஆசிரியர், விவசாயி. 3. டேஷ் வேளாண்மை என்பது பயிர்களுடன் விலங்குகளை வளர்ப்பதையும் குறிக்கிறது. வணிக, கலப்பு பொருளாதார, தன்னிறைவு. கலப்பு பொருளாதார. 4. டேஷ் நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை கண்காணிக்கிறது. மத்திய நிலத்தடி நீர் வாரியம், மெட்ரோ நீர் வாரியம், யூனியன் குடிநீர் வாரியம். மத்திய நிலத்தடி நீர் வாரியம். 5. தமிழகத்தில் உள்ள டேஷ் மாவட்டத்தில் அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. கோயம்புத்தூர், சென்னை, கடலூர். கோயம்புத்தூர். அடுத்தது பாருங்க, பொறுத்துக. இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு சரியான பதில் இங்கே இருக்குது. அதை கண்டுபிடிச்சி இணைச்சிட்டு அதுக்குரிய நம்பரை நீங்கள் இங்கே எழுதிட்டு கடைசியாக அதுக்குரிய பதிலை அப்படியே நேராக எழுதுங்க. தோட்ட வேளாண்மை, கலப்பு பொருளாதார வேளாண்மை, வணிக வேளாண்மை, கிணற்று நீர்ப்பாசனம், தன்னிறைவு வேளாண்மை. இப்போ தோட்ட வேளாண்மை அப்படின்னா அதுக்கு என்ன பதில் அப்படின்னா ஒற்றை பண பயிர். 1. கலப்பு பொருளாதார வேளாண்மை விலங்குகளை வளர்ப்பது. வணிக வேளாண்மை, வணிகம் அப்படின்னா விற்பனை நோக்கம். கிணற்று நீர்ப்பாசனம் பழமையான முறை. தன்னிறைவு வேளாண்மை குடும்ப நுகர்வு. அடுத்தது சரியா தவறா. தமிழ்நாட்டின் முதன்மையான பயிர் நெல் ஆகும். அது சரி. தமிழ்நாட்டில் 2 மண் வகைகள் உள்ளன. பல வகையான மண் வகைகள் தானே சொல்லியிருக்கோம், ஆனால் இங்கே 2 மண் வகைகள் சொல்கிறாங்க. அப்போ தவறு. சொட்டு நீர் பாசனம் என்பது ஒரு வகை நுண்பாசன முறையாகும். சரி. தோட்டப்பயிருக்கு பலாப்பழம் ஒரு எடுத்துக்காட்டாகும். சரி. மாம்பழம் தமிழ்நாட்டின் முன்னணி பழப்பயிர் ஆகும். சரி. பின்வருவனவற்றிற்கு விடை அளிக்க. வேளாண்மை என்றால் என்ன? பக்க எண் 121 எடுத்துக்கலாம். பார்க்கலாமா? பாருங்க. 1. வேளாண்மை என்பது சாகுபடிக்கு மண்ணை உழுதல், பயிர்களை வளர்த்தல் மற்றும் கால்நடைகளை வளர்த்தல் ஆகியவற்றை பற்றிய கலை மற்றும் அறிவியல் ஆகும். விவசாயிகளை பற்றி எழுதுக. பக்க எண் 124. விவசாயி என்பவர் உணவு அல்லது மூலப்பொருட்களுக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்ப்பவர் ஆவார். இப்படியே எழுதிட்டு எது வரலையும் முடிக்கணும்? முதுகெலும்பாவான் இருக்குதானே, இது வரலையும் எழுதணும். வேளாண்மையின் வகைகளை கூறுக. பக்க எண்
125. வேளாண்மையின் வகைகள். வேளாண்மையில் பல வகைகள் உள்ளன. தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு பொருளாதார வேளாண்மை. கிணற்று நீர்ப்பாசனம் என்றால் என்ன? பக்க எண் 128. 4வது கேள்விக்கு கிணற்று நீர்ப்பாசனம். பழங்காலத்தில் இருந்தே தமிழகத்தில் கிணற்று நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வகை பாசனம் மிகவும் மலிவான பாசன முறையாகும். தொன்மையான கிணற்று நீர்ப்பாசனம், நவீன கிணற்று நீர்ப்பாசனம். இதுவரையிலும் எழுதணும். மத்திய நிலத்தடி நீர் வாரியம் பற்றி சிறு குறிப்பு வரைக. பக்க எண் 128. அதுக்கே போகலாம் பாருங்க. இதுதான் 5வது கேள்விக்குரிய பதில். மத்திய நிலத்தடி நீர் வாரியம் நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. விரிவான விடையளிக்க. கலப்பு பொருளாதாரம் மற்றும் தோட்ட வேளாண்மை பற்றி எழுதுக. பக்க எண் 126. ரோமன் லெட்டர் 5ல் 1வது கேள்விக்குரிய பதில். கலப்பு பொருளாதார வேளாண்மை. இதுலேருந்து இதை முடிச்சிருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படியே வாங்க. இதுவும் தோட்ட வேளாண்மை. இதுவும் அந்த கேள்விக்குரிய பதில். இதுலேருந்து ஆரம்பித்து இதுவரையிலும் முடிக்கணும். அந்த ரோமன் லெட்டர் 5ல் 1வது கேள்விக்கு. ஏதேனும் 2 வகையான நீர்ப்பாசன முறைகளை பற்றி எழுதுக. பக்க எண் 130 எடுத்துக்கலாம். 130ஆம் பக்கம் பாருங்க. இது ரோமன் லெட்டர் 5ல் 2வது கேள்விக்குரிய பதில். அப்புறம் தெளிப்பானை நீர்ப்பாசனம். இதுவும் அந்த 2வது பாயிண்டாக போட்டு தெளிப்பானை நீர்ப்பாசனம் போட்டு இதோட முடிச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த சொட்டு நீர்ப்பாசனம் அது கூட நீங்கள் எழுதலாம். ஏதோ 2 நீர்ப்பாசனம் எழுதணும். அடுத்து பாருங்க. தமிழகத்தின் முக்கிய பயிர்களை பற்றி விவரி. பக்க எண் 132, 133. தமிழ்நாட்டின் முக்கிய பயிர்கள். இது ஆரம்பிக்கணும். ரோமன் லெட்டர் 5ல் 3வது கேள்விக்கு பதில். எது வரலையும் எழுதணும்னா இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இது வரலையும் பூ வகைகள் ஆகும். இது வரலையும் எழுதணும். பாயிண்டாக எழுதலாம். இது 1ன்னு எடுத்து எழுதலாம். இது 2, இது 3, 4, 5, 6. 6 பாயிண்ட் இருக்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகும். பாருங்க. செயல் திட்டம். அரிசி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு மற்றும் பருப்பு வகைகள் போன்ற சில தானியங்களை சேகரிக்க. அரிசி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, பருப்பு வகைகள் அதெல்லாம் சேகரிங்க. அந்த தானியங்களை அது சிறு சிறு பொட்டலங்களா பிரிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய அட்டவணை மாதிரி இந்த கோடு போட்டு பொட்டலங்களை ஒட்டி அதுக்கு நேராக அதனுடைய பெயர்களை எழுதுங்க. இதுதான் உங்களுக்கு செயல் திட்டம். இதோட இந்த மதிப்பீடு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.